அவங்க 2 பேரும் மலையில் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து அப்படி ரொம்ப மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் அந்த நீங்கள் எழுதின ரைட்டப்பில் ஒன்று இருந்துச்சு, அந்த மழை நீர்லாம் போய்கிட்டு இருக்கு, அது கூட வலிராம் பாரு மழை நீர் சொல்கிற மாதிரி இருந்தது. சலசல போதுன்ட்டு. ஆமாம், நிறையா இருக்கும். அந்த மழை சோடியம் வேப்பர் லேம்ப் வெளிச்சத்தில் அம்பு மாதிரி மழை துளிலாம் வந்துட்டுருக்குன்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் ஒரு கவிதை தோண்டு பார்த்திபன் மாதிரி, ஆனால் அதில் கொஞ்சம் டிஆர் வந்துட்டாருன்ற மாதிரி இருக்கும். நிறையா எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அதில் குட்டி குட்டியாக அந்த இடத்த வர்ணித்தது. ஏன்னா நம்ம வெறும் எழுத்து மூலமாக தானே அந்த உலகத்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே டாப் ஆங்கிளில் அந்த சோடியம் வேப்பர் லேம்புக்கு மேலே தான் இருக்கும் கேமரா, அங்கேருந்து தான் கீழே போகும். ஸோ ஆப்வியஸாக அந்த லைட் சோர்ஸு, அந்த ட்ராப்ஸ்லாம் கீழே இறங்குதுன்றது விஷுவலாகவே இருக்குன்னும் போது அதை நம்ம அங்கே வேர்பலாக சொல்ல வேண்டியதில்லை. அதுக்குன்னு இவன் அழகாக ரசித்து பார்க்குறான்னு அவள் லிப்ஸை மட்டும் காமிச்சோன்னா, லிப்ஸை பார்க்குறான்னு மட்டும் தான் கன்வே ஆகும். எப்படி பார்க்குறான்றது சொன்னால் தானே கன்வே ஆகும். அதனால் சொன்னால் புரிகிற சீலையை மட்டும் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்.